ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ½ அன் ஹவரில் ஒரு லட்டு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா ஜலிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டே ஜலிச்சுட்டு நீங்கள் ஒரு இதில் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சால் தான் அந்த கட்டியெல்லாம் நம்மளால் அது உடைக்க முடியும். இது கையால் பிசைஞ்சால் மட்டும்தான் அதெல்லாமே நம்மளால் உடைக்க முடியும். 1 கப் அளவுக்கு வந்துட்டு மாவுனா ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு தண்ணி. அப்படின்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். அந்த பாகுபதம் வந்து இந்த பூந்தியெல்லாம் அதில் கொட்டும்போது அது கரெக்டாக வரும். அப்போ தான் உங்களுக்கு கொல கொலன்னு ஆகாது, கரெக்டான இதில் வரும். அதனால 1/4 கப் ஊற்றிக்கிங்க. பாகு காயட்டும். ஏலக்காய் பொடி போட்டுக்குங்க 2. இதில் வந்து மாவு வந்து நல்ல தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக முத்து முத்தாக அந்த பூந்தி வந்து விழும். இது வந்து பூந்தி கரண்டி எல்லா இடமும் இருக்கும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஜல்லி கரண்டியில் ஊற்றிக்கிங்க. நம்ம ஜல்லி கரண்டி வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதில் கூட ஊற்றிக்கலாம். இது முத்து முத்தாக பாருங்கள் நல்லா வருது. இந்த மாவு பதம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த முத்து முத்தாக பூந்தி நல்லா வரும். இது எல்லாமே இந்த மாவு ஊற்றி முடிஞ்ச உடனே அந்த பூந்தியை அள்ளிடணும். ஏன் அப்படின்னா அது மொறுன்னு ஆயிடுச்சுன்னா காரா பூந்தி மாதிரி ஆகிடும். அது லட்டு பிடிக்க நல்லா இருக்காது. ஒரு மாதிரி டேஸ்ட்டும் மாறிடும், இதுவும் மாறிடும். இது வந்து அந்த மிச்சம் இருக்கிற மாவை சும்மா ஊற்றிட்டு அதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டேன். 2 கரண்டி வந்து நெய் ஊற்றிக்குங்க. உங்களுக்கு நிறைய நெய் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்குங்க. இதில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, சாரைப்பருப்பில்லை இந்த வெள்ளரி விதை எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இந்த பூந்தியை கொஞ்சம் அடித்து வச்சுருக்கிறோம் இல்லையா மிக்சியில், இது எல்லாத்தையும் போட்டு அந்த பாகில் போட்டு கிளறிக்கிங்க. காற்றுல வச்சு கிளறுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பாகு எல்லாமே வந்து அந்த பூந்தி அப்சர்வ் பண்ணும். இதில் அந்த தாளித்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு, திராட்சை, வெள்ளரி விதை எல்லாத்தையும் கொட்டிக்குங்க. கொட்டிட்டு காற்றுல வச்சு நல்லா அப்படி பரப்பி விட்டுருங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆடினோடனே நல்லா கிளறி விட்டுட்டு சூடு ஆறிடும். கொஞ்சம் லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அதே அளவில் ஒரே அளவாக பிடிங்க. அப்போ தான் நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஸ்நாக்ஸுக்கு டீ வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்புவாங்க, பெரியவங்களும் விரும்புவாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.